இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவளாக வாழும்படியான கிருபை இந்த தியான வேளையில் நம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இன்றைக்கு தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இப்படியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நம்முடைய ஜெப வாழ்க்கையில 2 முக்கிய காரியங்கள் உண்டு. நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை கடந்து தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்கப்படணும். கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். மறுபடியும் அந்த ஜெபத்திற்கு பதில் வரணும் அப்படின்னா வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளை கடந்துதான் நமக்கு பதில் வரணும். இந்த வேத வசனத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எதனால கட்டளை வெளிப்பட்டதுன்னா ஆதலால். என்ன ஆதலால் அப்படின்னு பார்க்கும்போது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேலுடைய ஜெபம் தேவ சமூகத்துல கேட்கப்படுவதற்கு எது காரணமா இருந்துச்சு? தானியேலுடைய ஜெபம் தேவ சமூகத்துல போவதற்கு முன்பாக வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளை ஜெயிச்சுட்டு தான் தேவ சமூகத்திற்கு போயிருக்குது. அந்த ஜெபம் கேட்கப்படுவதற்கு எது காரணமா இருந்தது அப்படின்னா, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. தானியேலுடைய ஜெபங்கள், தானியேல் எருசலேமுக்கு வரப்போகிற அந்த அழிவுக்காக தேவனுடைய சமூகத்துல கதறும் போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதுக்குண்டான பதிலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில தானியேலுடைய ஜெபங்கள் இம்மிடியேட்டாக உடனே கேட்கப்பட்டுச்சுன்னா, நீ மிகவும் பிரியமானவன், பிரியமான ஒரு பாத்திரமாக, தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக தானியேல் இருந்தபடினாலே அவர் ஜெபிக்கும் போது கட்டளை பதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபிப்பதற்காக தேவ சமூகத்தில் தன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடக்கியே அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளை கடந்து ஆண்டவர் சமூகத்துக்கு இந்த ஜெபம் போகணும் அப்படின்னா ஒரு முக்கியமான பாத்திரமாக தானியேல் இருந்திருக்கணும். என்ன அப்படின்னா, பிரியமானவன் என்கிற ஒரு சர்டிஃபைடு தெய்வ தூதன்ட்ட இருந்து தானியேல் வாங்கியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலும் இந்த பிரியமானவனாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக என்பதற்கு முன் ஆதாரமாக எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கு சித்தமா இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை, இதை எப்படி எடுக்கலன்னா, கர்த்தருடைய சமூகத்திலே நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால். தேவ சமூகத்துல நாம் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு நான் பிரியமா இருந்தாதான் இந்த ஜெபம் கேட்கப்படும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த வேத வசனத்தை நம்ம எடுத்து தியானிக்கணும். யூதர்களுக்கு வரப்போகிற அழிவுக்காக எஸ்தர் ராஜ சமூகத்துல போய் மன்றாடும் போது அங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பிரியமா இருந்தா, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பிரியமா இருந்தா நான் சொல்லுகிற இந்த ஜெபம், நான் சொல்லுகிற அந்த வார்த்தை, இந்த விண்ணப்பம் கேட்கப்படட்டும். அன்றைக்கு வேதத்துல பிசாசுடைய ராஜ்யத்தை முறியடித்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில கொண்டு வருவதற்காக வாழ்ந்தவர்களுடைய ஜெபங்கள் எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே பிரியமா இருந்தபடினாலதான் அவ்வளவு வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள் எல்லாம் ஜெயிச்சிட்டு தேவ சமூகத்துல அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்குது. ஜெபிக்கும் போது ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் நாம அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். ஜெபம் பதில் வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகலாம். ஆனா ஜெபங்கள் உடனே கேட்கப்படுதா?
ஜெபங்கள் உடனே தேவ சமூகத்துல அங்கீகரிக்கப்படுதா? ஜெபங்கள் உடனே தேவ சமூகத்தை ஏற்றுக்கொள்ளப்படுதா? நம்மள்ட்ட ஒரு தூதன் பிரியமானவனே, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டுட்டான்னு ஏதாவது தூதன் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களா? நம்ம நினைக்கலாம் அது பழைய ஏற்பாட்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு. புதிய ஏற்பாடுல கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துல போய் சேர்வதற்கு, அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம இன்னும் தகுதியான பாத்திரமாக மாறல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அநேக காரியங்கள் தேவனுடைய பார்வையில பிரியமா இல்லாமல் அருவருப்பா இருக்கிறபடினாலே நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துல இன்னும் போய் சென்றடையாமையே இருக்குது. இன்றைக்கும் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய ஒவ்வொரு பேச்சும், என்னுடைய ஒவ்வொரு பார்வையும், என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும், என்னுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பிரியமானதாக இருக்கிறதா என்று சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை நாம் சரி செய்யும் போது நிச்சயமாகவே நம் தேவ சமூகத்தில் நாம் போகும்போதே, அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நம் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்கிற ஒரு சத்தத்தை, ஒரு தூதருடைய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் தேவனுக்கு முன்பாக பிரியமானவளாக வாழும்படியான கிருபை நம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே, இந்த நாள் முழுவதும் ஜீவனால் எல்லாம் ஆண்டு கொள்வதாக. God bless you. பிரியமானவன் என்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்டனுடைய ஜெபம் மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபை நடுவிலும், தேசத்திலும் பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்.